சிலுவை சுமந்தோராய் சீடராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீடராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையில் நடப்போம், நிந்தை சுமப்பினும் மகிழ்ச்சி கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையில் நடப்போம், சிந்தை சுமப்பினும் மகிழ்ச்சி கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்ல வல்லகள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொல்ல வல்லகள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக சிலுவையே நமது அடைக்கலம் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அவமானமான சிலுவையில் தொங்கினாரே, அவமானமான சிலுவையில் மரித்தாரே, அவமானமான சிலுவையை சுமந்து சென்றாரே, அதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாய், பாதுகாப்பாய், அரணாய், வல்லமையாய் இருப்பதை நாம் கண்டு உணர முடியும். பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18 உள்ள வசனத்தில் அவர் சொல்கிறார், சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமையாய் இருக்கிறது என்று. இன்றைக்கு வல்லமை தேவை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும், ஆண்டவர் என்னை வல்லமை உள்ள ஒரு கருவியாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று யார் விரும்பினாலும் சரி. ஆனால் இந்த சிலுவையை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர் எனக்காகப்பட்ட பாடுகள், எனக்காகப்பட்ட வேதனைகள், எனக்காகப்பட்ட அவமானங்கள், எனக்காகப்பட்ட கசையடிகள், அவர் சிலுவையை சுமந்து சென்ற காரியங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து தியானிக்க கடவுளுடைய வல்லமை நம் மீது ஒவ்வொருவர் மீதும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ரோம பேரரசன் கான்ஸ்டன்டினுடைய தாயாராக இருக்கக்கூடிய ஹெலனாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் ஒரு முறை எருசலேமுக்கு பயணமாகிறார்கள். அவர்கள் எருசலேமுக்கு பயணமாகின்ற பொழுது
அங்கு இயேசு இருந்த கல்லறைக்கு மேலே அந்த இடத்திலே ரோம நகரத்தினுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது. ஆதலால் இந்த இயேசுவினுடைய கல்லறையை இடிக்கிறார்கள். அந்த கல்லறையை இடிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே 3 சிலுவைகள் இருப்பதை பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், இந்த சிலுவை இருக்கிறதே, எந்த சிலுவையிலே இயேசு அறையப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுடைய உள்ளத்திலே எழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கு இருக்கக்கூடிய ஒரு சூம்பிய கையுள்ள ஒரு மனுஷனை அழைத்து அந்த மனுஷனை இந்த சிலுவைகளிலே தொட சொல்லுகிறார்கள். இந்த சிலுவையிலே தொட சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலுவை தொடுகிறான், அற்புதம் நடைபெறவில்லை. மற்றொரு சிலுவை தொடுகிறான், அற்புதம் நடைபெறவில்லை. ஆனால் ஒரு சிலுவை தொட்டவுடனே அவனுடைய சூம்பிய கை குணமடைந்து விடுகிறது. பிரியமானவர்களே, அப்போதுதான் என்ன நடக்கிறது என்றால், இதோ சிலுவையில் அற்புதம் நடந்தது என்று சொல்லி ஹெலனா ஆலயம் கட்டி அதில் திருச்சிலுவை வைத்த நாள்தான் கிபி 326. பிரியமானவர்களே, கடவுளுடைய சிலுவை ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். பிரியமானவர்களே, ஆனால் தான் பவுல் அடிகளார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பற்றியும் அவர் பேசுகிற பொழுது சொல்லுவார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14 உள்ள வசனத்திலே, நானோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், பெருமை பார மாட்டேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நான் பேசுவேன், சிலுவையை பற்றி தான் நான் பெருமையாக பேசுவேன் என்று சொல்லி பவுல் அடிகளார் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள், எத்தனை நிகழ்வுகள் விவிலியத்திலே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பவுல் அடிகளாரே தன்னை குறித்த ஒரு சாட்சிகளை சொல்லுவதை கூட நம்ம பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 5 உள்ள வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், தன்னுடைய இனம், தன்னுடைய குலத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது, இதோ நான் இஸ்ரவேலுடைய இனத்தவனாய் இருக்கிறேன், பிறந்த 8வது நாளே நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டேன், நான் ஒரு பென்யமினுடைய குலத்தவனாய் நான் இருக்கிறேன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த ஒரு எபிரேயனாய் இருக்கிறேன், திருச்சட்டத்தை நான் கடைபிடிப்பதிலே நான் ஒரு பரிசேயனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இவைகளையெல்லாம் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ பவுல் அடிகளார் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடவுளுடைய அந்த வல்லமையை, வரங்களை அவர் பெற்றிருந்தாலும், ஆவிக்குரிய வரங்களை பற்றி, கொடைகளை பற்றி இதோ விவிலியத்தில் கொரிந்தி நகர மக்களுக்கு அவர் எழுதியிருந்தாலும், அவருடைய கைக்குட்டைகள் பட்டாலும் குணம் கிடைத்ததை எழுதியிருந்தாலும், ஆனால் இதையெல்லாம் அவர் பெருமை பாராட்டாம, இதையெல்லாம் உயர்வாக எண்ணிக்கொண்டு இல்லாமல், ஆண்டவரை தமஸ்கு நகரிலே முகமுகமாய் சந்தித்தாரே, அதையெல்லாம் பெருமையாகவே சொல்லி கொண்டு இல்லாமல் அவர் எதை பற்றி அவர் பெருமை பாராட்டுகிறாராம், நானோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் நான் என்ன செய்ய மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் கமாலியனுடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு படித்தவர். அவர் அப்படிப்படுத்த ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் அவர் குப்பையாக கருதுகிறார். அதனால தான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14 உள்ள வசனத்தில் சொல்கிறார், நாமோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதையும் நான் ஒருபோது பெருமை பாராட்ட மாட்டேன். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 7-8 உள்ள வசனத்திலே, எனக்கு ஆதாயமான இவை அனைத்து எதெல்லாம், அவருடைய குலம், அவருடைய படிப்பு, அவருடைய தாளத்துகள், அவருடைய கொடைகள், ஆண்டவரை சந்தித்த விதங்கள், இவை அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என்று கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிகிற அறிவே நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், இழப்பாக கருதுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அறியும் பொருட்டு மிச்சம் எல்லாவற்றையும் நான் இழப்பாக கருதுகிறேன்றார். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய உழைப்பு, என்னுடைய தாளத்து, இன்றைக்கி நான் உழைச்சதுனால தான் என் குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுகிறோம். ஆனால் பவுல் அடிகளார் சொல்கிறாரு, நானும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு எத்தனை பேருடைய பேருக்கு பின்பு படிப்பை போட்டுக்கிட்டு அதை ஒரு பெருமையாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் எதை பாராட்டணும், எதை பெருமைப்படுத்தணும்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி நான் பெருமையாக பேசணும். அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அவமானமான சிலுவையில் தொங்கினார், சாபமான மரத்தில் அவர் எனக்காக ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி அவரை பற்றி நான் பேசுகிற பொழுது, அதை பெருமையாக இணைக்கிற பொழுது, கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளே வல்லமையாக இறங்கி வர ஆரம்பிக்கும்.
இந்த வல்லமைக்காக நம்ம எங்கும் தேடி ஓட போக வேண்டிய தேவை இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் காத்திருக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த சிலுவையை நான் தியானிக்கணும். புனித பவுஸ்தீனாவுடைய வாழ்க்கையிலெல்லாம் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வருகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சிலுவை பாடுகளைத்தான் அவர் காண்பித்தார். சிலுவையினுடைய வேதனைகளை காண்பித்தார். சிலுவையினுடைய துயரங்களை அவர் காண்பித்தார். இந்த பாடுகளையே நீ தியானி மகளே என்று சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் பெருமைகள் வருகின்ற பொழுதும் சரி, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் சரி, அந்த துன்பத்தை கண்டு நம்ம தோண்டு விடாமல் சிலுவையில் நமக்காக மரணத்தை ஏற்ற இயேசுவை நான் பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை உணர்கின்ற நாம ஒரு நாளும் வேற எந்த காரியத்தை குறித்தும் நாம் பெருமை பாராட்ட மாட்டோம். எனக்கு பெருமை பாராட்டுகிற சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் எதை பற்றி நான் பெருமை பாராட்டணும்? எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 22லேருந்து 23 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அடிகளார் சொல்வார், யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேசும்பொழுதும் கூட பாருங்கள், பல பேர் என்ன சொல்லுவாங்க? வாங்க சிஸ்டர் அங்கே போகலாம், வாங்க சிஸ்டர் இங்கே போகலாம், அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி யூதர்கள் செஞ்சது இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஏதாவது அற்புதம் செய்வாரா? இயேசு கிறிஸ்து ஏதாவது அடையாளம் செய்வாரா? இப்படி தான் அவங்க பேசிக்கொண்டு இருந்தாங்க. அதே போல் பாருங்கள், கிரேக்கர்கள் என்ன செய்கிறாங்க? ஞானத்தை நாடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றியே பேசுகிறோம். ஏன்னா சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூமி உருண்டையானதுன்னு கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் கிரேக்கர்கள் தான். அப்போ நமக்கு எல்லாம் தெரியணும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எது அடைக்கலனா, இயேசுடைய சிலுவை பாடுகள், சிலுவை மரணங்கள், இதை தான் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடைக்கலமும் பாதுகாப்புமாய் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இயேசுவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறேனா? இல்லை, இயேசுவை பற்றி ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார், இதை மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனா? எதற்காக இயேசு வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார், எதற்காக மீண்டும் வருவார் என்பதை இன்றைக்கி நம்மளால் பேச முடியல. என் அன்புக்குரியவர்களே, பாருங்க, பவுல் அடிகளார் கொலேசியர் நகர மக்களுக்கு கடிதங்களை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், கொலேசியர் 1வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 உள்ள வசனத்திலே, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால். அப்போ சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினாருங்க. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை சொன்னால் பிசாசுகள் நடுநடுங்குது. அப்போ இந்த இயேசுவினுடைய ரத்தத்திலே அந்த வல்லமை இருக்கிறது என்றால் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஆனால் தான் பாருங்க, அப்போ அமைதியை அவர் உண்டாக்குறாரு. அப்போ அமைதியை உண்டாக்குறாருன்னா என்ன? ஏரோதும் பிலாத்தும் மிகவும் பெரிய எதிரிகள். ஆனால் இயேசுவை விசாரிக்கின்ற பொழுது தான் அவர்கள் என்னவா மாறுறாங்க? நண்பர்களாக மாறுறாங்க. அப்போ இயேசு தீர்ப்பிட போகும் முன்பாகவே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இந்த ரத்தங்கள் எல்லாம் அந்த அரண்மனையில் இருந்ததுனால அந்த இடத்துலையும் அமைதி கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், ஆண்டவரே, உம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டுச்சே, 3 ஆணிகளால் நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே, உம்முடைய விழா எலும்பிலிருந்து குத்தி திறக்கப்பட்ட அந்த தண்ணீரும் ரத்தமும் இந்த உலகத்திலே ஆண்டவரே அந்த மனிதனுடைய கண்களில் பாயப்பட்டது, அதே போல் என் குடும்பத்திலேயும் ஆண்டவரே சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தமும் தண்ணீரும் என் மீது பாயட்டும், என் குடும்பத்தின் மீது பாயட்டும், எனக்குள்ள இருக்கிற பெருமையின் மீது பாயட்டும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மையின் மீது பாயட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் மீது பாயட்டும், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிற தீயவனுடைய பிடியில மீது இது பாயட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இயேசு சிந்திய அந்த இரத்தத்தை, சிலுவையில் சிந்திய இரத்தத்தை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கூட, பிளவுகள் கூட, குடும்பத்தில் பிரிந்து வாழுகிற தன்மைகள் கூட எல்லாம் நன்மையாக முடிய ஆரம்பிக்கும். அதான் பவுல் அடிகளார் சொல்கிறார், விண்ணில் உள்ளவையையும் மண்ணில உள்ளவையும் ஒன்றாக அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஏன்னா இயேசு மரிக்கவில்லை என்றால் விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு இருந்திருக்காது.
அதனால் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் போது என்ன நடந்தது தெரியுங்களா? நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 27வது அதிகாரம் 51 வசனத்திலே, அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகருக்கு சென்று பலருக்கு காட்சி அளித்தார்கள். அப்போ இயேசு சிலுவையில் மரித்ததுனால அந்த திரை என்ன செய்யப்படுகிறது? மேலிருந்து கீழே இரண்டாக கிழிந்தது. கல்லறையில் மரித்திருந்தவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். இன்றைக்கு வந்து ஏங்க நம்ம இறந்தவர்களுடைய அந்த கல்லறைக்கு கூட நம்ம சென்று ஜெபம் பண்ணுகிறோம்? இயேசு இறக்கவில்லை என்றால் இன்றைக்கு உயிர்ப்பு என்பதை இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ இயேசுவினுடைய சிலுவை மரணம் எனக்கு பல ஆசீர்வாதங்களை, எனக்கு என் குடும்பத்திற்கு அடைக்கலத்தை அது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிலுவை மரணத்தை நான் தியானிக்கணும், இந்த சிலுவை மரணத்தை பற்றி நான் பேசணும். இந்த சிலுவை மரணத்தில் ஆண்டவர் எனக்காகப்பட்ட பாடுகளை நீங்கள் நினைத்து பார்க்கணும். அந்த 3 ஆணிகளால் அவர் அடிக்கப்பட்ட பொழுது எவ்வளவு துடித்திருப்பார், அதையெல்லாம் நீங்கள் காட்சிகளாக நீங்கள் தியானம் பண்ணி பார்க்கணும். அவருடைய சிரசில முள்முடி சூட்டப்பட்டுச்சே, அப்போ எவ்வளவு வேதனைகளை பட்டு இருப்பார், அந்த முள்கள் எவ்வளவு கண்களை கிழித்து கொண்டு வெளியே வந்திருக்குமே, அதை நீங்கள் தியானித்து பார்த்திருக்க வேண்டும். சிலுவையை சுமந்து வருகின்ற போது கசை அடிகளால் அடிக்கப்பட்டாரே, எவ்வளவு ரத்தங்கள் வெளியேறி இருந்திருக்கும். ஆண்டவருடைய அந்த பாடுகளை, சிலுவை மரணத்தை, சிலுவை சுமந்து வந்த இயேசுவை நீங்கள் நினைத்து பார்க்கணும். இதுதாங்க ஆண்டவருடைய வல்லமை. இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா சிலுவை தியானத்தை நீங்கள் பண்ணி பார்க்கணும். இந்த சிலுவை தியானங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை அது நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளிக்கொணர காண்பிக்கிறது. அப்போ சிலுவையை பற்றி நான் தியானிக்கணும். இன்றைக்கி இந்த தியானம் நமக்குள்ளே இருக்கணும்னா நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஆண்டவருடைய திருப்பாடுகளை, சிலுவையில் எனக்குப்பட்ட அந்த வேதனைகளை நான் நினைத்து பார்க்க ஆரம்பிக்கணும். அன்புக்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1224வது ஆண்டு தான் இந்த திருச்சிலுவையினுடைய திருவிழாவன்று தான் அவர் கரங்களிலும் கால்களிலும் ஆண்டவருடைய திருப்பாடுகளை, காயங்களை அவர் ஏற்றார். அந்த ஊரில் சுல்தான் சல்லாடின் என்னக்கூடிய ஒரு அரசன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் ஒரு அறிவாளி என்பதை காட்டுவதற்காக அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா, பிரான்சிஸ் அசிசியாரை தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிடுகிறான். பிரான்சிஸ் அசிசியாரும் அவருடைய அரண்மனைக்கு போகிறார். அந்த அரண்மனைக்கு போகின்ற பொழுது அவர் வழி நடுகிலே நடந்து வருகிற இடங்களிலெல்லாம் சிலுவை அடையாளங்களை வைத்திருக்கிறான். பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்து கூப்பிடுகிறான், வாருங்கள், உள்ளே வாருங்கள் அரண்மனைக்குள்ளே என்று. அவர் அந்த சிலுவையிலே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சுல்தான் சல்லாடின் பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்து அவன் கேட்குறான், ஏன்பா நீ ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுகிறியே, சிலுவையில் அறைந்த இயேசுவை பற்றி அவ்வளவு உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறியே, இத்தனை சிலுவைகள் இங்கே வரைந்து வைத்திருக்கிறேனே, இந்த சிலுவையிலேயே நீ நடந்து வந்து கொண்டு இருக்கிறாயே, அப்போ நீ இயேசுவை சிலுவையில் மிதித்தாய் அல்லவா என்று கேட்கிறான். அப்போ கேட்கின்ற பொழுதுதான் பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார், இந்த சிலுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய சிலுவை அல்ல. இந்த சிலுவைக்கு நடுவில் இயேசு இருந்தாரே, அவருக்கு 2 பக்கமும் 2 கல்வர்கள் இருந்தார்களே, அந்த கல்வர்கள் செய்யப்பட்ட சிலுவையிலே தான் நான் நடந்து வந்தேன் என்று அவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் பட்ட பாடுகளை பற்றி, சிலுவை தியானத்தை பற்றி இன்றைக்கு நம்ம எண்ணுவது கிடையாது. ஏன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால தான், இயேசு துன்பங்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் நமக்கு என்ன கிடைத்தது? மிகப்பெரிய ஆசீர்வாதம். சாபத்தில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், நோயில இருந்தும், அடிமைத்தனத்தில் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தது. கொலேசியருக்கு எழுதிய புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பாத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். சிலுவையிலே வைத்து ஒழிச்சிட்டாருங்க. எந்த மரத்தினுடைய கனியை ஆதி பெற்றோர்கள் உண்டு அந்த பாவத்தையும் சாபத்தையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார்களோ, தன்னுடைய சிலுவை மரணத்தினால அந்த பாவத்தை சாபத்தை சிலுவையிலேயே வைத்து சாத்தானுடைய தீயவனுடைய தந்திரங்களை சிலுவையிலே வைத்து அறைந்து விட்டார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் பலவிதமான சாபங்கள் இருக்கிறது, பலவிதமான கஷ்டங்கள் இருக்கிறது, பலவிதமான துன்பங்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம நினைத்து கொண்டு இருப்போம், இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நம்ம குடும்பத்தில் தெரியலையே.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறோமே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு துன்பங்களை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோமே. என் குடும்பத்தில் என்னதான் சாபம் இருக்குதுன்னு நம்ம நினச்சி கொண்டு இருப்போம். ஆனால் ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, நமக்கு விரோதமாக பல கடன் பத்திரங்கள் இருக்குதுங்க. ஒரு கடன் பத்திரம், 2 கடன் பத்திரம் இல்லை. இன்றைக்கி ஒரு சில குடும்பங்களில் நம்ம பார்க்கலாம், குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் இருப்பதற்கு அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல யார்ட்டையாச்சும் கேட்டு பார்ப்பாங்க, ஏதாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, சொந்த பந்தங்களை கேட்பாங்க. கொடுக்கலன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, தனக்கு தெரிந்த நண்பர்கள்ட்ட பண உதவி, ஏதாவது பொருளாதார உதவி செய்யுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அதுவும் அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், நகைகள், வீடுகள், நிலங்கள் இவைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒன்றொன்னா அடமானம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் அடமானம் வச்சுட்டோங்க, இனிமேல் ஒன்றுமே எங்களுக்கு கிடையாதுங்க, எங்களுடைய வாழ்வா சாவா என்கிற நிலைக்கு நம்ம போயிட்டோன்னு. அதே நாள் தான் கொலேசியர்கள் எழுதிய புஸ்தகத்தில் பவுலடிகளார் சொல்கிறாரு, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பாத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையிலேயே வைத்து ஆணி அடித்து ஒழித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க, அவர் தன்னுடைய சீடர்களை ஜெபத்திலே தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய புதுமைகளை அவர்கள் மத்தியிலே நடத்தினது மட்டுமல்ல, இருவராய் ஊழியத்திற்கு அனுப்பினது மட்டுமல்ல, ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், சீடன் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறதை நம்ம விவிலியத்தில் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34 உள்ள வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அவர் மக்கட்கூட்டத்தையும் சீடரையும் தமிழிடத்தில் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நான் இயேசுவை நான் பின்பற்றணும்னா, இயேசுடைய அற்புதத்தை நான் கண்டு உணரணும்னா, அப்போ நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய அதிசயத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நான் தியானிக்கணும், அவருடைய சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய துன்பத்தில் நான் பங்கேற்கணும், அவருடைய பாடுகளில் நான் பங்கேற்கணும். ஆண்டவரை, எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற அவமானத்தை ஏற்றீரே, உம்முடைய சீடனாக நான் மாற விரும்புகிறேன், ஆதலால் உலகத்திலே வரக்கூடிய எல்லா விதமான வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் இவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எனக்கு தாங்க, அப்பதான் சீடனாக இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, பல நிலைகளில் இன்னைக்கு குருக்களும் சரி, ஊழியர்களும் சரி, பல நிலைகளில் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஒரு பங்கு தந்தை பார்த்தீங்கன்னா, பங்கு இடத்துல சில கண்டிஷன்களை போடும் பொழுது அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, அவர் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருப்பார். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சில ஊழியக்காரர்கள், பொதுநிலையர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற போது பல பேருக்கு அதுக்கு பிடிக்காது. பொதுநிலையர் எதுக்கு நற்செய்தி அறிவிக்கணும்? அப்போ பாடுகள், வேதனைகள், சிலுவைகள் வந்து கொண்டு தான் இருக்கணும். அப்போ இயேசுவினுடைய பாடுகளில் நம்ம பங்கு பெறணும்னா, அவருடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டால் தான் அவருடைய சீடத்துவ வாழ்க்கையிலேயே நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்க முடியும், வர ஆரம்பிக்க முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்ம பார்ப்பது கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், சினிமா துறையிலையும் சரி, நாடகத்திலையும் சரி, இன்றைக்கி எப்படி காண்பிக்கிறாங்க, ஒரு பிரபல ரவுடியாக காமிப்பாங்க, இல்லை சண்டை போடுறவங்கள காமிப்பாங்க, சண்டை காட்சியில் காமிப்பாங்க. காதில் பார்த்தீங்கன்னா சிலுவை அடையாளம் இருக்கும், கழுத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை அடையாளம் இருக்கும், அது ஒரு கிறிஸ்துவ பேராக இருக்கும். ஏங்க, எதுனால? ஏன்னா சிலுவையினுடைய வல்லமையை ஒருவேளை அவர்கள் புரிந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் சிலுவையினுடைய வல்லமையை அறிந்த நாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை புரிந்து கொண்ட நாம் ஒரு சாட்சிய வாழ்வு, சீடத்துவ வாழ்வு வாழும் பொழுது, அப்படிப்பட்ட படம் எடுக்கிறவங்க கூட இயேசுவை பற்றி நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. அப்போ எல்லா விதத்திலையுமே நான் இயேசுவை நான் வெளி உலகத்திற்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மகனாக, மகளாக இன்னைக்கு வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். 614வது ஆண்டு பெர்சிய மன்னனாக இருக்கக்கூடிய சொஸ்ரேஸ் என்கிறவன் ரோமையின் மீது படையெடுத்து அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், திருச்சிலுவை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறான். இந்த திருச்சிலுவை எடுத்துக்கொண்டு ரோமை நகரில் போய் அவன் வைத்து விடுகிறான். அப்போ இந்த ரோமை நகரிலிருந்து மீண்டும் திருச்சிலுவையை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதை மீட்க ஹெரக்லியூஸ் எனக்கூடியவர் 628வது ஆண்டு பெர்சியா நாட்டின் மீது படையெடுத்து திருச்சிலுவையை மீட்டு வருகிறார். அந்த திருச்சிலுவையை மீட்டு வருகின்ற பொழுது மிக ஆடம்பரமாக, மிக அழகாக ஜோடனை செய்து அதை எல்லாம் எடுத்து வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த சிலுவையை அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, தூக்க கூட முடியலையா.
அவ தூக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஆயர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? இயேசு சுமந்த சிலுவை எளிமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதனை ஆடம்பரமாக தூக்க பார்த்தால் எப்படி நகரும்? தாழ்ச்சியோடு தூக்கின்ற பொழுதுதான் சிலுவை உங்கள் கரங்களிலே தவழும் என்று சொல்லும் பொழுது அந்த மன்னன் தன்னை தாழ்த்தி தாழ்ச்சியோடு அந்த சிலுவையை எடுத்தான் என்று சொல்லி திருச்சபையினுடைய பாரம்பரிய வரலாறு நமக்கு சொல்லுகிறது, வரலாற்று பின்னணி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நம்ம தியானிக்கணும், இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்கணும், இயேசுவினுடைய துன்பங்களை நம்ம கண்டு அடையணும். அதான் எருசலேம் நகர புனித சிறில் சொல்லுவார், கடவுள் இந்த உலகத்தினுடைய கடை எல்லை வரைக்கும் என் அன்பு உண்டு என்பதை அடையாளமாகவே தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து சிலுவையில் இறந்தார் என்று சிலுவை மரணத்தை குறித்து எருசலேம் நகர புனித சிறில் மிக அழகாக அவர் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இப்போ வாழ்க்கையில் பல நிலைகளில் சிலுவை வந்தாலும் அந்த சிலுவையை அடுத்தவங்க மேலே நம்ம சுமக்க வைக்கக்கூடாதுங்க. அந்த சிலுவையை நாம் சுமக்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவி தயவை நம்ம நாடணும். ஏன்னா நீங்கள் சீடனாக மாறணும். இன்றைக்கி சீடர்களாக மாற யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த சீடராக மாற விருப்பம் இல்லாதனால தான் அந்த சிலுவையை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எளிய துன்பங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடுத்தவர்கள் மீது அந்த சிலுவையை சுமத்த பார்க்குறோம், அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், யோவான் 19வது அதிகாரம் 17 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டும் என்னும் இடத்திற்கு வந்தார். தாமே சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். அப்போ கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை நம்ம அன்பு செய்யும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, சீடத்துவ வாழ்க்கையில் வருகின்ற பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி நம்ம பேசுகிற பொழுது துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவமானப்படுத்துவார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னுவாங்க, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிலுவைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை நாமே சுமக்கணும். இது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே, இதுவும் உடைய சிலுவை பாடுகளில் இதுவும் ஒன்று என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவற்றை நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு சீடத்துவ வாழ்க்கையில் நம்ம வரும்போது துன்பங்களை, அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த சிலுவையை நம்ம தியானிக்கின்ற பொழுது உலக பிரகாரமான மாம்சமான தீமையான பாவ இச்சைகள் எல்லாம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். எப்படா ஆண்டவரிடம் இருந்து இவங்களை பிரித்தெடுக்கலாம், எப்படி ஆண்டவருடைய அன்பில் இருந்து இவங்களை தூரமாக்கலாம், இவர்கள் சிலுவையை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்களே, அப்படி என்றால் உலகபரமாக இருக்கக்கூடிய கவர்ச்சிகள், மாம்சமான எண்ணங்கள், தீமையான காரியங்கள், இவற்றை பற்றி பிசாசு இன்றைக்கு என்ன செய்ய ஆரம்பிப்பான்? சிலுவையை தியானிக்கிறவர்களுக்கு மனக்கண் முன்பாக அவன் கொண்டு வர ஆரம்பிப்பான். புனித பவுசனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு நடன இடத்திற்கு அவர்கள் போகின்ற பொழுதுதான் தன் சகோதரியை அழைத்து கொண்டு இயேசு மிக வேதனைப்பட்டார், மிகுந்த வேதனைப்பட்டார். நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னார். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசும் பொழுது ஆண்டவருடைய மனதை நம்ம வேதனைப்படுத்துறது மட்டுமல்ல, சில நேரத்தில் நம்ம மாம்சமான தீமையான எண்ணங்களில், இச்சைகளில் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விழுந்து விடுகிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் இயேசுவை பற்றி பேசினாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் தியானிக்காததுனால என்னுடைய தீமையான இச்சையான எண்ணங்கள் என்னை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. பவுலடிகளார் சொல்லுவார், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24 உள்ள வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்வியும் அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையிலே அறைகிறார்கள். அப்போ நான் சிலுவையில் இதெல்லாம் நான் என்ன செய்யணும்? ஊனியல்வினுடைய செயல்பாடை நான் அறியணும். கோவப்படுறேன், வெறுப்படைகிறேன், காய்மகாரம் அடைகிறேன், பிறர் நற்செய்தி அறிவிச்சுறதை கண்டா எனக்கு பிடிக்காது, ஏன் இவங்களை கூப்பிடணும்னு நான் சொல்கிறேன். சில நேரத்தில் குடும்பத்தில் நம்மளால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவமான எண்ணங்கள், சிந்தனைகள், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய திரு பிரசன்னத்திற்கு முன்பாக தவறாக இருக்கிற காரணத்தினால இவற்றை நான் எப்படி வெல்ல முடியும்னா, என்னுடைய ஆசை இச்சைகளையும் இழிவுணர்வுகளையும் கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையோடு நான் இணைச்சாதான் இந்த மாம்சமான எண்ணத்திலிருந்து நான் என்னால் வெளியே வர முடியும். பலவீனமான பாத்திரமாக இருக்கிற நான், எனக்கு பலம் பொருந்தியவராய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். பலவீனானே அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, நான் யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்னுடைய பேச்சினால் பல பேர் பாவத்தில் விழுகிறாங்க, என்னுடைய செய்கையினால் பல குடும்பங்கள் சீரழிகிறது, என்னுடைய பேச்சினால் பல ஊழியக்காரர்களுடைய மனது வேதனைப்படுது. இதெல்லாம் நம்ம அறிந்து, குருக்களுடைய மனது வேதனை அறிகிறது என்பதை அறிந்து, என்னுடைய ஆசை இச்சைகள் இழி உணர்வுகளை எல்லாம் சிலுவையில் நான் அறைந்தேன் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய வல்லமை நம்மளுடைய குடும்பத்திலே அடைக்கலமாக அது வர ஆரம்பிக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே,
இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் சிலுவையே நமது அடைக்கலம் என்கிற உம்முடைய செய்திகளை, உம்முடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்தார்களே, தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்த பொழுது கடவுள் ஏன் எங்களை சோதிக்கிறார் என்கிற நிலையில இருந்து, ஆண்டவரே இந்த சிலுவை தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடைக்கலம், இந்த சிலுவை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, இந்த சிலுவை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வல்லமை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய சிலுவைகளை தாமே சுமர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில வந்த துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே அனைத்தையும் ஆண்டவரே தாமே சுமந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா வேதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சிலுவையை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் எப்படியாக இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே அந்த பாலைவனத்திலே கொள்ளிவாய் பாம்புகள் கடித்த பொழுது ஆண்டவரே அவர்கள் சாகின்ற பொழுது உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பை பார்த்து அந்த பாத்திரத்தில் அவர்கள் பிழைத்துக் கொண்டதைப் போல இவர்களும் ஆண்டவரே உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பாய் இருக்கக்கூடிய உயர்த்தப்பட்ட சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் உம்முடைய நாமத்தினாலே அவருடைய இல்லங்களிலும் அவருடைய குடும்பங்களிலும் நடைபெறும்படியாய் இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊனியல்வினுடைய செயல்பாடுகள், கோபங்கள், வெறுப்புகள், அகங்காரங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சிலுவையோடு கூட நாங்கள் சேர்த்து இணைத்து இழிவுணர்ச்சிகளோடு அவை சிலுவையிலே நாங்கள் அறைகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும் தீயவனுடைய தந்திரங்களிலே இருந்தும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை சுற்றியுள்ள உறவுகளையும் நாங்கள் செய்கிற பணிகளையும் பணி வாழ்வுகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இதோ இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி ரெஜிஸ், திருமதி பன்னீர் நிர்மலா, திரு அடைக்கல சாமிதாஸ், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பத்தை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிலுவைகளும் துன்பங்களும் விலகி எல்லா விதமான சிலுவைகளையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த சிலுவையினால் இவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரும்படியாக இந்த வழியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக பல குடும்பங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களும் பெருக்கெடுத்து ஓடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவள் ஆவற்றைகள் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். சொல்ல வல்லகள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொல்ல வல்லகள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார்.